ஒரு பேஷண்ட் மத்தியில் ஒரு நம்பிக்கையை ஜென்ரேட் பண்ணுற மாதிரி பண்ணால் என்ன செய்யணும்? ரொம்ப விசிட் பண்ண உடனே வந்துடும் நினைக்கிறது தப்பு. ஆக்சுவலாக இப்போ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் மத்தியில் என்ன மிஸ்கன்செப்ஷன் நம்ம மைண்டில் இருக்குது? ஒரு சில டாக்டர்ஸ்க்கு வந்து பேஷண்ட்ஸ்க்காக வச்சிருக்கணும், ஒரு சில டாக்டர்ஸும் எஜுகேஷன்ஸ்க்காக வச்சிருப்பாங்க. எல்லாருக்கும் வணக்கம். ஹெல்த் கேர் மெவரிக் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம கூட ஒரு ஸ்பெஷல் கெஸ்ட் இருக்காரு, மிஸ்டர் சாய் டெக்னோ கார்த்திகேயன். வெல்கம் சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ. ஐம் குட். ஸோ சாய் டெக்னோ கார்த்திக் பற்றி நான் சொல்லணும் அப்படின்னா, ஒரு 2019 ஒரு ஸ்டார்ட் அப்பாக சாய் டெக்னோ சொல்யூஷன் பண்ணாங்க. இன்றைக்கி ரொம்ப எஸ்டாப்ளிஷ்டு ஒரு கம்பெனியாக இருக்காங்க. ஸோ அவங்க வந்து ஒரு லோகோ கிரியேஷன், டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் வந்து SEO, பெய்டு ஆட்ஸு, அப்ளிகேஷன் டெவலப்மெண்ட், வெப் டெவலப்மெண்ட், இந்த மாதிரி மல்டிபிள் டொமைனில் டிஜிட்டல் மார்க்கெட்டிங்லேயும் அவங்க வந்து நல்லா பண்ணிகிட்ருக்காங்க. இன்றைக்கி அவங்களை இன்வைட் பண்ணதுக்கு காரணம், ஒரு ஹாஸ்பிட்டலில் ஸ்டார்ட் பண்ணக்கூடிய, ஒரு கிளினிக் ஸ்டார்ட் பண்ணக்கூடிய ஒரு டாக்டர்ஸ் வந்து அவங்க கிளினிக் ஆன்லைனில் எஸ்டாப்ளிஷ் பண்ண வேண்டிய அவசியமாக இருக்குது. அப்போ தான் பேஷண்ட்ஸ் வந்து டிஸ்கவர் பண்ணி அவங்களை வந்து பார்ப்பாங்க. அப்போது ஒரு புதுசாக ஒரு ஹாஸ்பிட்டல் ஸ்டார்ட் பண்ணுறவங்க எப்படி பண்ணால் கரெக்டாக இருக்கும்னு நம்ம நிறைய கேள்விகள் வச்சுருக்கோம். அந்த கேள்விகளை வாங்க நம்ம வந்து சாய் டெக்னோ கார்த்திக் கிட்ட பேசுவோம். கண்டிப்பாக சார். ஓகே. ஸோ கார்த்தி, இப்போது ஒரு டாக்டர் வந்து ஒரு கிளினிக் ஸ்டார்ட் பண்ணுறாரு, ஹாஸ்பிட்டல் ஸ்டார்ட் பண்ணுறாரு. அவர் ஃபஸ்ட்டு என்ன செய்யணும் ஒரு ஆன்லைன் ப்ரெசன்ஸை எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுக்கு? நிறைய டாக்டர்ஸ் நம்ம பார்க்கணும் சார். நிறைய டாக்டர்ஸ் மீட் பண்ணும்போது இல்லை பேசும்போது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, கூடிய சீக்கிரம் ஒரு கிளினிக் ஆரம்பிக்கணும், அட்லீஸ்ட் ஒரு நோட் 2 பேஜ் ஆரம்பிக்கணும்னு சொல்கிறாங்க. அப்படி ஆரம்பிக்கும் போது முதல்ல அவங்க லொக்கேஷன் ஃபைன் பண்ணும்போதே லொக்கேஷன் ஃபைன் பண்ணிட்டாங்க அப்படின்னா டெஃபினட்டாக ஒரு கூகுள் மேப் லொக்கேஷன் கிரியேட் பண்ணணும். அப்படி கிரியேட் பண்ணிட்டாங்க அப்படின்னா இட் வில் நோ லைக் இந்த பேஷண்ட்ஸ்க்கு ஓகே ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்குன்னு தெரிய வரும், இல்லை நியர்பை இருக்கக்கூடிய மக்களுக்கு அது தெரிய வரும். ஸோ அப்படி தெரிய வரும்போது பார்த்தீங்கன்னா அவரோட ஃபோன் நம்பர்ஸ், அவரோட வெப்சைட் லிங்க் எல்லாம் ஆட் பண்ணும்போது டெஃபினட்டாக அது டிஸ்கவராக இருக்கும். ஆல்சோ அந்த பேஷண்ட்ஸும் உள்ள நிறைய பேர் வரதுக்கும் இவருக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குங்க. அது ஃபர்ஸ்ட் ப்ரெசன்ஸ். அதுக்கப்புறம் ஒரு சிங்கிள் பேஜோ இல்லை வந்து ஒரு மல்டி பேஜ் கொண்டு ஒரு வெப்சைட் பண்ணலாம். அந்த வெப்சைட்டில் நார்மலாக நான் நிறைய டாக்டர்ஸ் பார்த்துருக்கேன். ஒரு ப்ராக்டிஸ் பண்ணும்போதோ இல்லை நான் ஒரு கியூ சொல்லும் போதோ இதை சொல்லி அந்த பேஷண்ட்ஸ் நல்லா கியூ ஆயிடுச்சு அப்படின்ற ஒரு சக்ஸஸ் ஸ்டோரி பண்ணி வச்சிருக்காங்க. அதை வந்து ஒரு வெப்சைட்டில் போடும்போது ஒரு புது டாக்டருக்கு அது ஒரு கிரெடிபிலிட்டி, ஒரு ட்ரஸ்டபிலிட்டி உருவாக்கும். இந்த மாதிரி ஒரு பேசிக் ப்ராசஸ் வந்து நம்ம பில்ட் பண்ணலாம் இனிஷியலாக. ஸோ கூகுள் மை பிஸ்னஸ் வந்து ஒன்று பண்ணுன்னு சொல்கிறீங்க, ஒரு வெப்சைட் பண்ணுன்னு சொல்கிறீங்க. அந்த வெப்சைட்டில் ஒரு 3-4 பேஜஸ் இருக்கும், பேசிக்காக ஒன்று பண்ணலான்னு சொல்கிறீங்க. இப்போது இந்த ஆன்லைன் ப்ரெசன்ஸை ஒரு பேஷண்ட் மத்தியில் ஒரு நம்பிக்கையை ஜென்ரேட் பண்ணுற மாதிரி பண்ணால் என்ன செய்யணும்? நம்பிக்கையின் பேர் அப்படின்றது என்னன்னா, ஒரு பேஷண்ட்ஸ் வேர்ட் ஆஃப் மவுத், அது ட்ரெடிஷனல் வே ஆஃப் மார்க்கெட்டிங். ஒரு ட்ரெடிஷனலாக பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, ஓகே நான் டாக்டர் நான் போனேன், எனக்கு நல்லா கியூ ஆயிடுச்சுன்னு சொல்லும்போது இவங்க மாதிரி எனக்கு நம்பிக்கையில் அந்த டாக்டர் போய் அவங்களும் அதை ரொட்டீன் ஆகிக்கிறாங்க. பட் டிஜிட்டலாக பார்க்கும்போது நீங்கள் எவ்ரி நியூ பேஷண்ட்ஸை ஒரு புது மெத்தடில் நீங்கள் அட்ராக்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். அங்கேருந்து ரெஃபரன்ஸ் மேக் பண்ணுறதுன்றது ரொம்ப கடினமாக இருக்கும். என்ன ரீசன் கேட்டிங்கன்னா, உள்ள வர நியூ பேஷண்ட்ஸ் எல்லாருமே ஒருத்தருக்கு தெரியாத மாதிரி தான் இருப்பாங்க. ஸோ அப்போ கண்டிப்பாக உங்களுக்கு அங்கேருந்து ரெஃபரன்ஸ் ஜெனரேட் பண்ணுறதுன்றது வித்தின் பேஷண்ட்ஸ் ரொம்ப டஃபாக இருக்கும். இன்ஸ்டேட் நீங்கள் என்ன பண்ணலாம்னா, அவங்கள அந்த கூகுள் பிஸ்னஸ் பேஜ் கிரியேட் பண்ணுறோம்ங்களா, அந்த பிஸ்னஸ் பேஜ் மூலமா அதிகமான போஸ்டர்ஸ் நம்ம கிரியேட் பண்ணி போடுறோம். ஃபேஸ்புக் பேஜ், இன்ஸ்டாகிராம் பேஜ் கிரியேட் பண்ணிட்டு இன்ஸ்டாகிராமில் ஒரு பேஷண்ட்ஸ் மீட் பண்ணதுக்கப்புறம், அவங்க கியூ ஆனதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு, என்ன ஜெர்னி ஆச்சு, என்ன மாதிரி கன்சல்டேஷன் டாக்டர் கொடுத்தாரு அப்படின்றத ஒரு ரீல் மாதிரியோ இல்லை ஒரு வீடியோ மாதிரியோ பண்ணி போடும்போது அது இன்னும் எஃபெக்டிவ்னஸ் ஜென்ரேட் பண்ணும். அது ரொம்ப ட்ரஸ்டபிலிட்டி ஜென்ரேட் ஆகும். பட் ட்ரஸ்ட் ஜென்ரேட் ஆகும் அப்படின்னா அந்த இடத்துல நமக்கு வந்து ஒரு பேஷண்ட் வேணும். அந்த பேஷண்ட் ஜென்ரேட் பண்ணுறதுக்கு நிறைய மெத்தட்ஸ் இருக்குது. ஸோ அது நம்ம ஃபர்தர் நம்ம பேசலாம். பட் இந்த ட்ரஸ்டபிலிட்டின்றது பார்த்தீங்கன்னா லைக் வென்எவர் ரெக்வயர்ட், வேரெவர் ரெக்வயர்ட், அந்த பேஷண்ட்ஸ்க்கான கிரெடிபிலிட்டி உருவாக்குறதுக்கு அவங்க பேஷண்ட்ஸ் கிட்ட அவங்க எக்ஸ்பீரியன்ஸை நம்ம ஷேர் பண்ணணும். அப்போ தான் டெஸ்டிமோனியல் வச்சுக்கலாமா? டெஸ்டிமோனியல் ரிவ்யூ. இப்போ வந்து ஒரு பேஷண்ட் மத்தியில் ஒரு கிரெடிபிலிட்டியை ஜென்ரேட் பண்ணோம் அப்படின்னா, ஒரு ட்ரஸ்ட்டை ஜென்ரேட் பண்ணோம் அப்படின்னா ரிவ்யூ அண்ட் டெஸ்டிமோனியும் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது. ஓகே. ஸோ இப்போ வந்து இந்தியன் கவர்மெண்ட் லா அது வந்து ஒரு டாக்டர் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பண்ணுறதுல பார்க்க வேண்டிய விஷயங்கள் என்ன அப்படி ஏதாவது இருக்கா? கண்டிப்பாக இருக்குங்க. டாக்டர்ஸ், லாயர்ஸ், ஆடிட்டர்ஸ் இவங்கெல்லாம் நம்ம பிசினஸ் மார்க்கெட் பண்ணக்கூடாது. ஓகே. அப்படின்றது சொல்லுவாங்க. அதனால தான் அவங்க வந்து வேலை செய்யணும்னு சொல்ல மாட்டாங்க. தேர் ப்ரொஃபஷனல் ப்ராக்டிஸ் அஸ் டாக்டர் அந்த மாதிரி தான் சொல்லுவாங்க. ப்ராக்டிஸ் அஸ் லாயர் அந்த மாதிரி தான் சொல்லுவாங்க. ஏன்னா அதுக்கு வந்து டிஃபைனான ரிசல்ட் கிடைக்காது. இது கொடுத்தா இது வரும் அப்படின்றது எதுக்குமே டிஃபைனான ஒரு பேராமீட்டர் கிடையாது. ப்ரீவியஸாக நடந்ததை வச்சு தான் அவங்க வந்து அந்த ப்ராக்டிஸை வச்சு தான், எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு தான் அவங்க அடுத்த பேஷண்ட்ஸை மீட் பண்ணுறாங்க, ப்ரெசென்ட் பண்ணுறாங்க. அதே போல் எல்லா மெடிசன்ஸுமே வந்து ஒவ்வொரு பேஷண்ட்ஸ்க்கும் வந்து வேறு வேறு மாதிரி தான் ஆக்ட் ஆகுது. அது ஏன்னா அவங்களோட என்விரான்மெண்ட் வேறு அப்படின்றப்போ ஒவ்வொரு ஹியூமனுக்கும் என்விரான்மெண்ட் வேறையாக இருக்கப்போ அது ஆக்ட் ஆகிற ப்ராசஸும் வேறையாக இருக்கு. ஸோ அப்போ அது ப்ராக்டிஸ்ன்னு சொல்லும்போது அதை வந்து நான் இதை பண்ணிடுறேன்னு சொல்லி கமிட்டடான ஒரு அவுட்புட்டை நான் கொடுத்துருவேன் அப்படின்னு கமிட் பண்ணக்கூடாது டு த பப்ளிக். அதே போல உள்ள வர பேஷண்ட்ஸ்க்கும் இது நடந்துரும் அப்படின்றது ஜெனரலாக இந்த டாக்டர் கமிட் பண்ண மாட்டாங்க. இது சாப்பிட்டு பாருங்க, சாப்பிட்டு என்னன்னு வச்சு வாங்கன்னு தான் சொல்லுவாங்க. இது சாப்பிட்டு பாருங்க, சாப்பிட்டு உடனே கியூர் ஆகிடும் யாருமே சொல்ல மாட்டாங்க.
அதே போல ஒரு கமிட்டடான ஒரு விஷயத்தை கொடுத்துருவேன். இப்போ இந்த காலேஜே பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு இன்ஸ்டியூஷன் இருக்கு, அந்த இன்ஸ்டியூஷன் போயிட்டு நான் கண்டிப்பாக பிளேஸ்மெண்ட் கொடுத்துருவேன்னு சொன்னாங்கன்னா அது சொல்லக்கூடாது, அதை சொல்லக்கூடாது. ஸோ அந்த மாதிரி தான் டாக்டர்ஸுமே வந்து இது நான் பண்ணிடுவேன், 10 பேஷன்ஸ் வாங்க, இந்த 10 பேஷன் வந்து நான் ஆஃபர் கொடுக்குறேன், இதெல்லாம் சொல்லக்கூடாது. கமிட் பண்ணக்கூடாது, ஆஃபர் கியூர் பண்ணிடுவேன் சொல்லக்கூடாது, கண்டிப்பாக சொல்லக்கூடாது. இங்க நடந்திருக்கு அப்படின்றத சொல்லலாம். எக்ஸ்பீரியன்ஸ் இந்த பேஷன்ஸ் நடந்திருக்கு டெஸ்டிமோனியல் சொல்லலாம். பட் இதே மாதிரி உங்களுக்கு நடக்குன்றது எந்த விதத்துலையும் அது வந்து ஊர்ஜிதமா சொல்ல முடியாது, கன்ஃபார்மா சொல்ல முடியாது. ஸோ அது கமிட்டடாக ஒரு மார்க்கெட்டிங் பெர்ஸ்பெக்டிவ்ல ஒரு போஸ்டர் போட்டு நம்ம தான் பப்ளிசைஸ் பண்ணக்கூடாது. இன்ஸ்டெட் இவங்க என்ன பண்றாங்கன்றத ஷேர் பண்ணலாம், நம்ம என்ன சர்வீஸ் கொடுக்குறோன்றத சொல்லலாம், அதே போல பாஸ்ட்ல என்ன நடந்திருக்குன்றத சொல்லலாம். ஃபியூச்சர்ல நான் இதை பண்ணிடுவேன் கமிட்மெண்ட் பண்ண முடியாது. அதுதான் எகெயின்ஸ்ட். ஓகே, இப்போ இது ரொம்ப உதவியாக இருக்குது. இட்ஸ் வெரி நைஸ் டு நோ. ஸோ தட் நம்ம ஒரு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பண்ணக்கூடிய டாக்டர்ஸ் வந்து இதை வந்து இந்த பர்டிகுலர் சப்ஜெக்ட், அதாவது நம்ம கிளினிக் இருக்குது அப்படின்னா அந்த கிளினிக்கில் இந்த விஷயங்கள் பண்ணுறோம், இந்த விஷயம் நடந்திருக்கு அப்படின்ற சொல்கிறதுல தவறில்லை. இதெல்லாம் இது மாதிரி உங்களுக்கு வந்தீங்கன்னா இதை உங்களுக்கு செஞ்சு சரி பண்ணி விட்டுருவோம், க்யூர் பண்ணி விட்டுருவோம் அப்படின்றத மெயின் பண்ணுறதை அவாய்ட் பண்ணணும் அப்படின்றத கார்த்திக் சொல்கிறாரு. ஸோ கார்த்திக், இப்போ வந்து ஒரு டாக்டர் மத்தியில் புதுசாக வரவங்களும் இருக்கட்டும், ஆல்ரெடி ப்ராக்டிஸ் பண்ணுறவங்களாவே இருக்கட்டும், அவங்க ஒரு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பற்றினா என்ன மிஸ்கன்செப்ஷன் அவங்க மைண்டில் இருக்குது? தவறா இப்படிதான் இதுதான் டிஜிட்டல் மார்க்கெட்டிங், ஒரு வெப்சைட் போட டிஜிட்டல் மார்க்கெட்டிங், ஒரு கூகுள் மை பிசினஸ் வச்சு தான் டிஜிட்டல் மார்க்கெட்டிங்னு நினைக்கிறாங்களா? அதை பற்றி சொல்லுங்கள். இல்லை, பேசிக்காக ஒரு வெப்சைட் பண்ணிட்டோம் அப்படின்னாவே அது மூலமாக வந்து எனக்கு என்கொயரி வந்துடும், அது மூலமாக வந்து எனக்கு பிஸ்னஸ் ஜென்ரேட் ஆகிடும் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி நினைக்கும் போது பார்த்தீங்கன்னா அது கண்டிப்பாக நடக்காது. மேபி இப்போ எங்கள் மாதிரி மார்க்கெட்டில் கூட டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கம்பெனிஸுமே போய் ஒரு பேஷன்ஸையோ கஸ்டமர்ஸையோ மீட் பண்ணும்போது அவங்க வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங் போது வெப்சைட் பண்ணுங்கன்னு சொல்லும்போது அது என்ன எது புரிதல் சரியாக கொடுக்குறது இல்லையோன்றது என்னோட அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது. இது டாக்டர்ஸ் மத்தியிலுமே பார்த்தீங்கன்னா டாக்டர்ஸ்ன்றது இல்லை, பொதுவாகவே ஆப்போசிட் இருக்கிற பீப்புளுக்கு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் வந்து பெரிய புரிதல் எப்பவுமே இருக்கிறது கிடையாது. ஒரு சில மக்களுக்கு இருக்கு, அதுவுமே ஆன்லைன் யூடியூப்ல பார்த்து கத்துக்கிறாங்க. பட் வேகா நான் பிசினஸ் நல்லா பண்ணணும், அந்த பிசினஸ் நல்லா பண்ண தெரிஞ்சுக்கும் உங்களுக்கு. பட் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பத்தி பேச தெரியாது. அப்போ அவங்க ட்ரீட்மெண்ட் பண்ண தெரியும், ட்ரீட்மெண்ட் பண்ண தெரியும், பட் வந்து அந்த மாதிரி இருக்கு. நான் பொதுவாக சொல்றேன் எல்லா இண்டஸ்ட்ரிக்கும் ஓகே. ஸ்பெசிஃபிக்கா பேஷன்ஸ் டாக்டர்ஸ் கேட்கும்போது they have more expertise in their field. பட் கண்டிப்பா டிஜிட்டல் மார்க்கெட்டிங் தெரிஞ்சிருக்காரு. ஸோ அப்போ வெப்சைட் பண்ண உடனே வந்துடும் நினைக்கிறது தப்பு. ஆக்சுவலா அது எப்படி நம்ம கன்சியூம் பண்ணிக்கலாம் அப்படின்னா, நீங்க ஏன் நினைக்கிறாங்க வெப்சைட் பண்ணோடனே வந்துடும் ஏன் நினைக்கிறாங்க நீங்க நினைக்கிறீங்க? இல்ல, அது வெப்சைட் இஸ் எக்ஸைட்மெண்ட் ஃபேக்டர் இருக்குங்க. இதோ நம்ம நிறைய இயர்ஸ் கடந்து வந்துட்டோம், பட் இன் 2024 இருக்கும். இப்பவுமே நிறைய பிசினஸ்க்கு ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனிஸ்க்கு ஒரு வெப்சைட் இஸ் எக்ஸைட்மெண்ட் ஃபேக்டர். அது பண்ணிட்டாவே வந்து ஓகே எல்லா மக்களும் என்ன பார்த்துவாங்க, ஒரு டொமைன் உருவாக்கிட்டோம், ஒரு வெப்சைட் டெவலப் பண்ணிட்டோம், அது மூலமா வந்து நிறைய பீப்புள் என்ன பார்த்துறாங்க, ஸோ என்ன டிஸ்கவர் பண்றதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கு அப்படின்னு. பட் டிஸ்கவர் பண்றதுக்கு அந்த சேனல் ரொம்ப எஃபெக்டிவா யூட்டிலைஸ் பண்ணிட்டு இருக்கீங்களா அப்படின்றது ஃபர்ஸ்ட் கொஸ்டினா இருக்கும். இதை வந்து ஒரு செகண்ட் மென்டர் ஒரு தேர்ட் பர்சன்டையோ பேசும்போது அந்த டாக்டருக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்துடும். பட் என்னன்னா டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பொறுத்த வரைக்கும் டாக்டர்ஸா இருக்கட்டும் இல்ல வேற யாரும் இருக்கட்டும், அந்த டாக்டர்ஸ் இப்ப நான் போய் அப்ரோச் பண்றேன், முதல் தடவை ஒரு ஃபெயிலியர் ஃபேஸ் பண்ணிட்டாங்கன்னா திரும்ப டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கொண்டே வர மாட்டாங்க. இது வந்து ஒரு பெரிய ட்ராபேக் இருக்கு. ஏன்னா அவங்க என்ன நினைச்சுக்கிறாங்கன்னா, ஓகே நான் டாக்டரா என்னோட இண்டஸ்ட்ரிக்கு இது செட் ஆகலையோ, டிஜிட்டல் மார்க்கெட்டிங் செட் ஆகலையோ அப்படின்னு நினைச்சுக்கிறாங்க. பட் அது ஆக்சுவலி அது ஃபேக்ட் கிடையாது, அது ரியல் இல்ல. கண்டிப்பா ட்ரை பண்ணிட்டே இருக்கணும். நமக்குன்னு ஒரு ஸ்ட்ராட்டஜி கிளிக் ஆகும், அதை நம்ம வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணி ட்ரை பண்ணலாம். அது கண்டிப்பா அது கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு 90 days வரைக்கும் நீங்க ஸ்பெண்ட் பண்ணலாம். அதாவது ஒரு வெப்சைட் வச்சுக்கிறதே வந்து நிறைய பேஷண்ட் வருவாங்கன்றது கிடையாது, இல்லை ஒரு கூகுள் மை பிசினஸ் வச்சிருந்தா நிறைய பேஷண்ட் வருவாங்கன்னு கிடையாது. அதுக்கான ஒர்க் பண்ணணும். என்ன ஒர்க் பண்ணணும்? மார்க்கெட்டிங் பண்ணணும். நீங்க வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கிளினிக் பார்த்துட்டீங்க, நல்ல ஒரு ஸ்பேஸ்ல ஒரு கிளினிக் பார்த்துட்டீங்க, நல்ல ஒரு பிரைம் லொகேஷன் இருக்கு. பட் அங்கே இருக்குன்றது நீங்க முன்னாடி போர்டு வைக்கணும், அங்கங்கே வந்து ஒரு பார்க்கிங் போர்ட்ஸ் வைக்கணும், சைன் போர்ட்ஸ் வைக்கணும். அந்த மாதிரி வைக்கலாம். இங்கே ஒரு கிளினிக் இருக்கு அப்படின்றது அந்த பேஷண்ட்ஸ்க்கு தெரிய வரும். அந்த மாதிரி தான் ஒரு வெப்சைட் வந்து இட்ஸ் ஆன்லைன் லொகேஷன் கிரியேட் பண்ணி ஸ்டோர் லொகேஷன் மாதிரி ஒரு கிளினிக் லொகேஷன் கிரியேட் பண்ணி வச்சிருக்கீங்க. அந்த லொகேஷன் இங்க இருக்கு அப்படின்றத நீங்க மார்க்கெட் பண்ணணும். அது எப்படி மார்க்கெட் பண்ணலாம் அப்படின்னா, ஒரு ஃபேஸ்புக்லயோ இல்ல இன்ஸ்டாகிராம்லயோ ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் ரன் பண்ணலாம், ஒரு பெய்டு அட்வர்டைஸ்மெண்ட் ரன் பண்ணலாம். லைக் ஐம் டாக்டர் சோ அண்ட் சோ, எனக்கு நான் ப்ராக்டிசிங் திஸ் ஒரு பீரியடேஷன் இருந்தாங்கன்னா ஐம் ப்ராக்டிசிங் பீரியடேஷன்ற மாதிரி அவங்க ஒரு போஸ்டர் போட்டு எகைன் ரன் பண்ணலாம், அவங்க பேசி ரன் பண்ணலாம். அப்படி மூலமா இந்த லொகேஷன்ல தான் இந்த கிளினிக் இருக்கு, இங்க வந்து அந்த டாக்டர் கொஞ்சம் ட்ரஸ்டபுளா தெரியுறாருன்றது மாதிரி உள்ள வருவாங்க. இது கண்டினியூஸா பண்ணும்போதுங்க என்ன ஆகுதுன்னா நிறைய வாக்கிங் ஜெனரேட் ஆக ஆரம்பிக்கும். ஏன்னா லைக் இந்த மாதிரி பிசினஸ்க்கு ஆக்சுவலி இது பிசினஸ் கிடையாது, இட்ஸ் சர்வீஸ் ஆக்சுவலி. இந்த மாதிரி டாக்டர்ஸ்க்கு ஆக்சுவலா ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம் மார்க்கெட்டிங்கே தேவைப்படாது. அந்த பாயிண்ட் வர வரைக்கும் யூ ஹேவ் டு டு இட் பிராண்டிங், நாட் மார்க்கெட்டிங். மார்க்கெட்டிங்கிறது எங்களுக்கு வேற போடுங்க. மார்க்கெட்டிங் பண்ணக்கூடாதுன்றதா கவர்மெண்ட்லாம் இந்தியன்லாம். நீங்க பிராண்ட் பண்ணலாம், உங்களோட கிளினிக்கை நீங்க பிராண்ட் பண்ணலாம். லைக் ஐம் ஹியர், ஐம் டூயிங் திஸ் பிராக்டிஸ் பிராண்ட் பண்ணலாம்.
ஸோ ஒரு பெய்ட் ஆட்ஸ் பண்ணால் அவங்க வந்து நிறைய பேர் டிஸ்கவர் பண்ணுவாங்க, நிறைய பேர் பார்ப்பாங்க. பெய்ட் ஆட்ஸ் மட்டும்தான் இருக்கா, வேற ஏதாவது சான்சஸ் இருக்கா? இப்போ நீங்க கூகுள் மை பிசினஸ் வந்து ஈஸியாக நம்ம பேசணும் இல்லைங்களா? அந்த கூகுள் மை பிசினஸை லைக் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கோயம்புத்தூர்ல பீலமேட்ல அந்த கிளினிக் இருக்கு அப்படின்னா பீலமேட் மக்களுக்கு மட்டும் சர்ச் பண்ணோம்னா அந்த கிளினிக் மேல வர மாதிரி நம்ம ட்ரை பண்ண முடியும். அதுக்கு பேரு சர்ச் இன்ஜின் ஆப்டிமைசேஷன், SEO தான். அது ஒரு வே இருக்குங்க. இல்ல எனக்கு அதே லொகேஷன் ஹோல் கோயம்புத்தூருக்கு அது வரணும்னு நினைச்சீங்கன்னா அந்த கூகுள் மை பிசினஸ் பேஜ் இருக்குங்களா, அதையுமே லோக்கல் கேம்பெயினா நீங்க மறுபடியும் பெய்ட் கேம்பெயினா ரன் பண்ண முடியும். தட்ஸ் ஆல் கூகுள் ஆட்ஸ். அதை ட்ரை பண்ணலாம். அப்படி ட்ரை பண்றது மூலமா நிறைய கால்ஸ் என்கொயரிஸ் வர ஆரம்பிக்கும். டாக்டர்ஸ் இருக்காங்களா, வாக்கிங் வரலாம். வாக்கிங் எண்ட் ஆஃப் தி டே இட் இஸ் அபௌட் வாக்கிங் ஜெனரேஷன். உள்ள பேஷன்ஸ் வருவாங்க. மேலும் மேலும் உங்களோட பிராக்டிஸ் மூலமா உங்களுக்கு நல்லது நடந்துச்சு அப்படின்னா இன்னும் மேலும் மேலும் பேஷன்ஸ் வந்து உங்களுக்கு நிறைய அதுக்கப்புறம் ஏன்னா பேஷன்ஸ் ஒன்ஸ் உள்ள வராங்க, அவங்க நல்ல ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறாங்க. ஸோ அவங்களுக்கு அது சாட்டிஸ்ஃபை ஆகுது, அவங்க திரும்ப வராங்க, இல்லை இன்னொரு பேர் ரெஃபர் பண்ணுறாங்க. கண்டிப்பா. ஸோ ஓகே ஃபைன். ஸோ இதை தவிர வேற ஏதாவது நம்ம வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங்ல ஒரு டாக்டர் ஒரு ஹாஸ்பிட்டலாக பண்ண வேண்டியிருக்கா? இல்லை நிறைய எப்படி நம்ம ஒரு டாக்டர் வந்து நீங்கள் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் மிஸ்கன்சியூம் பண்ணியிருக்கீங்கன்னு நம்ம சொல்கிறோமோ அதே போல் பேஷண்ட்ஸ்க்கும் காய்ச்சலாக இருக்கட்டும் இல்லை கோல்டாக இருக்கட்டும் ஒரு குழந்தைங்களுக்கே வரட்டுங்க அவங்களுக்கு அதுவுமே அவங்களுமே பேஷண்ட்ஸ் மிஸ்கன்சியூம் பண்ணிக்கிறாங்க. பை வாட்சிங் யூடியூப், பை வாட்சிங் கூகுள் மிஸ்கன்சியூம் பண்ணிக்கிறாங்க. ஸோ ஐ திங்க் பேஷண்ட்ஸோட ஒன் ஆஃப் தி டியூட்டிஸ் என்னன்னா ப்ராப்பரா இந்த விஷயம் இதுதான், இதை வந்து இதுதான் பண்ணணும், நீங்க இதுக்கெல்லாம் டாக்டர் முதல்ல அப்ரோச் பண்ணிட்டு எஜுகேட் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ எஜுகேஷன் பேஷண்ட் எஜுகேஷன் பண்ணணும்னு சொல்றீங்க, எப்படி பண்ணணும்? ரெகுலரா இப்போ நாம பேசுவோம் இல்லைங்களா, இதே போல அவங்க உட்காந்து இன்டராக்ட் பண்ணி ஒரு பேஷன்ஸ் கிட்டயோ இல்ல அவங்களே கூட ஒரு யாரோ ஒரு ரீசெண்டா டிஸ்கஸ் பண்ணி நடந்திருக்கும் இல்ல அதையும் எஜுகேட் பண்ணி ரியாலிட்டியில அந்த எஜுகேஷன் வந்து ஒரு வீடியோ போட்டு யூடியூப்ல போட்டாங்க அப்படின்னா, ஏன்னா ஆப்வியஸ்லி அந்த பேஷன்ஸ்ல யூடியூப் தான் பாக்குறாங்க, அவங்களோட வீடியோவும் ரிலேட் ஆகும்போது டெஃபினெட்லி இந்த வீடியோவும் பார்ப்பாங்க. அது மூலமா வந்து பாத்தீங்கன்னா ப்ராப்பர் எஜுகேஷன் இருக்கும். ஏன்னா இந்த இண்டஸ்ட்ரி கண்டிப்பா தேவைப்படுதுங்க. அப்ப இன்னைக்கு தேதியில என்ன அப்படின்னா, முன்னாடிலாம் எப்படி இருக்கும்னா வேர்ட் ஆஃப் மவுத்ல மற்றவங்கள்ட்ட போய் இந்த டாக்டர் இப்படி பண்றாரு நல்ல டாக்டர் அப்படின்றத சொல்லுவாங்க. இன்னைக்கு வந்து அதுக்கு இடத்துல இந்த யூடியூப் அப்படின்றது இருக்கு. ஸோ அப்போ வந்து டாக்டர் என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு டாக்டரும் யூடியூப் சேனல் வச்சுக்கணும்னு நீங்க சொல்றீங்களா? கண்டிப்பா வச்சுக்கணும். சில டாக்டர்ஸ்க்கு வந்து பேஷண்ட்ஸ்க்காக வச்சிருக்கணும், ஒரு சில டாக்டர்ஸ்க்கு டாக்டர்ஸோட எஜுகேஷன்ஸ்க்காக வச்சிருப்பாங்க. சில பேர்லாம் சர்ஜரி பண்ணிருப்பாங்க, அந்த சர்ஜரியோடதெல்லாம் பார்த்தீங்கன்னா வீடியோஸ் எடுத்து அவங்க யூடியூப்ல போட்டுருப்பாங்க. ஸோ இதெல்லாம் போடணும் அதை போட்டிருப்பாங்க. ஸோ அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் எஜுகேஷன் ஃபார் டாக்டர்ஸ் ஆஸ் வெல். ஸோ ஒரு பேஷண்ட்ஸ்க்கு ரொம்ப முக்கியம்ன்றதுன்னா ட்ரஸ்டபிலிட்டி, டாக்டர்ஸ்ல போனால் கியூர் ஆகுன்றது. அதுக்கு இந்த டாக்டருக்கு விஷயம் தெரிஞ்சுட்டு நம்ம நம்பணும் இல்லைங்களா? ஒரு புது டாக்டர் வந்து ஒரு யங் டாக்டர் வந்து நம்பணும் அப்படின்னா தட்ஸ் ஒன்லி வே அதை பண்ணணும். இன்னொன்று அதை தாண்டி கூகுள் மை பிசினஸ்ல அதிகமான பேஷண்ட்ஸ்க்கு ரிவ்யூ வாங்கணும், நல்லபடியா நடந்திருக்கு ரிவ்யூ வாங்கணும். அந்த ரிவ்யூ வந்து இன்னும் ட்ரஸ்டபிலிட்டி இன்னும் அதிகப்படுத்தும். ஏன்னா டொமஸ்டிக் ஃபிசிக்கல் கிளினிக் இருக்குன்றது டு க்ரோ த கிளினிக் மச் மோர் பெட்டர். கார்த்திக், ப்ரீவியஸாக நம்ம அந்த பெய்ட் ஆட்ஸ் பற்றி பேசணும். இந்த பெய்ட் ஆட்ஸ் பண்ணி இதில் நம்ம ஒரு மாதத்துக்கு எவ்வளோ பட்ஜெட் செலவு பண்ணணும், அந்த பட்ஜெட் வந்து எவ்வளோ செலவு பண்ணால் இவ்வளோ ரிட்டர்ன் வந்திருக்கு, ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட்னா முடிவு பண்ணணும். இப்போ எவ்வளோ பண்ணால் எவ்வளோ வந்தால் இது சக்ஸஸ்ன்னு நம்ம அரைவ் பண்ணுறது இல்லை. இனிஷியலாக இந்த பெஸ்ட் வே என்ன பண்ணலாம் அப்படின்னா அந்த கூகுள் ஆட் சொன்னோம் இல்லைங்களா, ஃபேஸ்புக்கு பதிலாக ஃபர்ஸ்ட் ட்ரை பண்ணுறது கூகுளில் ட்ரை பண்ணலாம். அப்படி ட்ரை பண்ணும்போது ஒரு நாளைக்கு மினிமம் பட்ஜெட்னு சொல்லி பார்த்தோம்னா ஒரு 500 rupees அப்படின்றது வேற மினிமம் ஆட் பட்ஜெட்டாக வைக்கலாம். ஆட் பட்ஜெட் இது ஒன்லி த ரீல் வேல்யூ. ஸோ ஆட் பட்ஜெட் ப்ளஸ் டாக்ஸ் இருக்கும், இந்த பேஸ் வேல்யூ மட்டும் தான் இருக்கும். ஸோ அப்போ 500 rupees ப்ளஸ் டாக்ஸ் 590 rupees per day ஸ்பெண்ட் பண்ணலாம். விச் இஸ் அரௌண்ட் ஒரு மாசத்துக்கு 17,700. இந்த ஒரு 20,000 ஒரு மாசத்துக்கு ஸ்பெண்ட் பண்ணும்போது என்ன வரும் அப்படின்னு கேட்டீங்கன்னா இட் டிபெண்ட்ஸ் ஆன் தி லொகேஷன். பிரைம் லொகேஷன் இருக்கு, காந்திபுரமா இருக்கு, கோயம்புத்தூர்ல அப்படின்னா நல்ல வாக்கிங்ஸ் இருக்கும், மல்டிஃபோல்டா போட்ட ரெவ்யூ எடுக்கலாம். பட் எப்பவுமே டிஜிட்டல் மார்க்கெட்டிங் வில் ஷோ த ஃபாஸ்டர் ப்ரோக்ரஸ் பட் வில் நாட் ஷோ த ஃபாஸ்டர் அவுட்புட். நல்ல வேகமா இருக்கும், நல்ல பார்க்கறது நிறைய இடத்துல தெரியுற மாதிரி இருக்கும், எல்லாமே நடக்கும். பட் அந்த அவுட்புட்ன்றது நீங்க ஹேவ் டு வெயிட் அட்லீஸ்ட் for 3 months or 6 months. ஏன் அப்படி சொல்றீங்க? எடுத்த உடனே ஒரு ஆடை பார்த்துட்டு டாக்டர் பார்த்து வரணும்ன்றது நெசசிட்டி கிடையாது, மற்றபடி கிடையாது. ஏன்னா இது ஒரு ஹோல்மாட்டன்லி வந்து ஒரு டாக்டர் நம்பி உள்ள வரும்போது அவங்க என்டையர் பாடியன்ஸோட வந்து நம்பி கொடுக்குறாங்க இல்லையா. ஸோ அப்போ ஒரு ஆடை மட்டும் பார்த்து வர மாட்டாங்க. ஸோ இட் வில் டேக் பீரியட் ஆஃப் டைம் அந்த ட்ரஸ்ட் பில்ட் பண்றதுக்கு. அது ஒரு கண்டினியூஸாக அந்த கன்சிஸ்டன்ஸாக அந்த ஆட் பண்ணிட்டே இருக்கணும், அவங்க கண்ணில் பட்டுக்கிட்டே இருக்கணும், அவங்க தேவை வரும்போது அவங்க வருவாங்கன்னு சொல்றீங்க. ஆமா, நீங்க கால் பண்ணி மற்ற ப்ராடக்ட் மாதிரி பிரிச்சும் பண்ண முடியாது. யூ கேனாட் கால் தட்ஸ் கால் மார்க்கெட்டிங். அதை பண்ணவே கூடாது. அவங்க ஓகே வரும். அதுதான் the best way in டாக்டர் ஃபீல்ட். ஓகே, அப்போ ஒரு டாக்டரோட இல்லை ஒரு ஹாஸ்பிட்டலோட டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி என்னவா இருக்கணும்? ஃப்ரம் இன்னைக்கு நெக்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணுறாங்க, அவங்களோட மைண்ட் செட் எப்படி வச்சுக்கணும், எவ்வளோ நாள் ட்ரை பண்ணணும், இல்லை எப்படி அவங்களோட ஸ்ட்ராட்டஜி இருக்கணும்? இல்ல, முதல் விஷயம் கூகுள் பிசினஸ் பேஜ் பண்றாங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இஸ் ஓவர். கூகுள் மை பிசினஸ் பேஜ் பண்றாங்க. அடுத்து ஒரு வெப்சைட் பண்றாங்க. வெப்சைட். இந்த ரெண்டையும் வச்சுட்டு ஒரு மார்க்கெட்டிங் ஆட்ஸ் பெய்ட் ஆட்ஸ் மந்த்லி வந்து ஒரு 20,000 ஸ்பெண்ட் பண்ணி 20,000 ஸ்பெண்ட் பண்ணுறாங்க.
இதை வந்து ஒரு வருஷத்துக்கு ரன் பண்ணணும் டெஃபினட்டா 1 year பிளான் பண்ணணும். ஆமா. அப்படி பண்ணும்போது தான் அவங்க இது கூட அவுட்புட் அவங்க பண்ண முடியும். இப்போ நார்மலா என்ன பண்ணுவாங்கன்னா 2 மாதம் செலவு பண்ணிட்டு 20,000 அதிகமா இருக்கு. ஏன்னா நார்மலி சில கிளினிக்லாம் பாத்தீங்கன்னா அவங்களோட மந்த்லி ரெண்டோட 20,000 அதிகமா இருக்கு. ஸோ ரொம்ப சின்ன கிளினிக் நான் சொல்றேன், அந்த மாதிரி இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு 20,000 அதிகமா இருக்கும்போது 2 மாசம் ஸ்பெண்ட் பண்ண முடியாது. அது 1 மாசம் பண்ணுவோம், 2 மாசம் பண்ண மாட்டாங்க. அப்போ என்ன பண்ணலாம்னு கேட்டீங்கன்னா அது இன்னும் பிரேக் அவுட் பண்ணிட்டு 1 மாசத்துல 10 நாள் பண்ணலாம், மறுபடியும் அடுத்த மாசம் 10 நாள் பண்ணலாம். அந்த மாதிரி பிரேக் பண்ணி பண்ணலாம். ஒரு பட்ஜெட் பிரிச்சு வச்சு கூட பண்ணலாம். அப்படி பண்ணும்போது கொஞ்சம் பட்ஜெட் கன்சென்டா இல்லாம நம்ம கிளினிக் தெரிஞ்ச மாதிரி இருக்கும். ஒரு 10 நாள் வந்து நம்ம கிளினிக்ஸ் வந்து பேஷன்ஸ் வந்த மாதிரி இருக்கும். ஸோ ஓவர் ப்ராஃபிட் நீங்க தெரியாம போயிட்டீங்க அப்படின்னா டெஃபினட்டா வந்து உங்களுக்கு வந்து வாக்கின்ஸ் குறைய வாய்ப்பு இருக்கு. ஏன்னா நீங்க பார்க்கலாம் நிறைய ஒரு வருஷத்துல நிறைய கிளினிக் உருவாக்கி இருக்கு. எல்லா நிறைய டாக்டர்ஸ் டெய்லி படிச்சு வந்துட்டே இருக்காங்க, நிறைய நியூ பாஸ்வேர்ட்ஸ் வந்துட்டே இருக்காங்க, நிறைய கிளினிக் வந்து அவங்க வெளியில வரும்போதே கிளினிக் வைக்கணும்ன்ற தாட்ல தான் வராங்க நிறைய பேர். ஸோ அப்படி இருக்கும்போது இன்னும் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா வேற எங்கேயாவது ஒர்க் பண்ணிட்டு ஈவினிங் டைம் வந்து பண்ணுவாங்க. அதுக்கு பேர் வந்து உங்களுக்கு ஒரு கலெக்டிவ் கிளினிக்கா இருக்கும். ஒரு கிளினிக் வந்து நிறைய டாக்டர்ஸ் வந்து பாலிகிளினிக் ஆரம்பிச்சு நிறைய டாக்டர்ஸ் வருவாங்க. அது வந்து நல்லா ப்ரமோட் ஆகும். ஏன்னா ஒவ்வொருத்தரும் 10 டாக்டர்ஸ் இருக்காங்க, ஒவ்வொருத்தரோட ப்ரொஃபைல் பிளேஸ் ஆகும். நிறைய விசிபிலிட்டிஸ் வரும். இவங்களுக்காக நிறைய ஆர்கன்ஸ் பெனிஃபிட் ஆகும். இந்த மாதிரி நிறைய பண்றாங்க. ஸோ அதனால காம்படிஷன் வந்து இந்த இண்டஸ்ட்ரியில அதிகமா தான் இருக்கு. அது எப்படி அவங்க அட்டைன் பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் திங் இஸ் ஃபர்ஸ்ட் அவங்க வந்து பிராண்ட் பண்ணணும். பிராண்ட் பண்றாங்கன்னா செகண்ட் திங் என்னன்னா அவங்களோட ட்ரீட்மெண்ட் மூலமா சக்சஸ் கொண்டு வரணும். அது கொண்டு வந்து ப்ராப்பர் சஜஷன்ஸ் கொடுக்குறாங்க. ப்ராப்பர் சஜஷன்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்னா அது மூலமே ஒரு பெட்டர் ரிசல்ட் கிடைச்சு பேஷண்ட் டெஃபினட்டா திரும்ப வருவாங்க. ஸோ அந்த பேஷண்ட் திரும்ப வரவேற்கிறதுக்கு 1 year ஆயிடும். அந்த 1 year டைமுக்கு நீங்க ரொம்ப கன்சென்ட்ரா இருக்கணும். அந்த 1 yearக்கும் சேர்த்து பட்ஜெட் ரெடி பண்ணி வச்சிட்டாங்கன்னா ஒரு கன்சியா இருக்காது. இல்லைன்னா மாசம் நம்ம பண்ற மாதிரி இருந்துச்சுன்னா இல்லைங்களா மைண்ட் செட் மாறிட்டே இருக்கும். ஒரு பாயிண்ட் நிறுத்திட்டாங்கன்னா தட் மைட் பி a bad decision for their clinic. என்ன ரீசனாலும் இருக்கலாம். நீங்க இப்போ நம்ம மற்ற பிசினஸ் கூட கொரோனா வருது ஸ்டாப் ஆகுதுன்னு சொல்லலாம். இதுக்கு என்ன வேணாலும் ஸ்டாப் ஆகுது. இங்க வந்துட்டு மக்கள் வந்துட்டே இருப்பாங்க. ஸோ ஹாப்பி பிசினஸ் ஹாப்பி பேஷன்ஸா இருக்கணும் அப்படின்னா அவங்க எப்படி தெரிஞ்சுட்டே இருக்கு. எஸ், தேங்க்யூ ஸோ மச் கார்த்தி. ஸோ இன்னைக்கு கார்த்தி நம்ம கூட ஜாயின் பண்ணி ஒரு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் சம்பந்தமாக நிறைய விஷயங்கள் நம்ம கூட பகிர்ந்துருக்காரு. அதில் மிக முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இந்த ஒரு ஹாஸ்பிட்டல் இல்லை கிளினிக் நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோன்னா டாக்டராகி நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து ஸ்டார்ட் பண்ணும்போது பார்க்க வேண்டியது கூகுள் மை பிஸ்னஸ், அடுத்து ஒரு வெப்சைட், அடுத்து அந்த வெப்சைட்டுக்கான பெய்டு ஆட்ஸ், அப்புறம் SEO ஆர்கானிக்காக பண்ணணும். அப்புறம் ரெகுலராக நீங்கள் அந்த கண்டென்ட் போஸ்ட் போட்டுக்கிட்டே இருக்கணும். அதை ப்ராப்பராக ஆப்டிமைஸ் பண்ணணும். அப்படி பண்ணும்போது இந்த மாதிரி ஒரு ப்ரொஃபஷனல் ஏஜென்சி கூட நீங்கள் டைப் பண்ணிங்கன்னா உங்கள் கோர் ஒர்க் நீங்கள் கான்சென்ட்ரேட் பண்ணலாம், அவங்க கோர் ஒர்க்கில் அவங்க கான்சென்ட்ரேட் பண்ணுவாங்க. அதே போல் உங்கள் பட்ஜெட்டை லாங் டேர்மாக கன்சிஸ்டண்ட்டாக பிளான் பண்ண அவர் சொன்னார். மீனிங் வந்து உங்கள் பட்ஜெட் 20,000 ஒரு மாதத்துக்கு இருக்குது அப்படின்னா 1 yearக்கு நீங்கள் பிளான் பண்ணுங்கள். இல்லை அதோட கம்மியாக இருக்குன்னா அதையே பிரித்து எவ்ரி மந்த்தும் அதை பண்ணிக்கிட்டே இருங்க அப்படின்ற சொன்னார். அப்புறம் இதில் வந்து என்ன மாதிரியான லீகல் கம்ப்ளைன்ஸ் இருக்குது, எப்படி நம்ம பண்ணுறது நம்ம இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணோம். இதை தவிர நான் ஏதாவது கேள்வி கேட்க மிஸ் பண்ணியிருந்தேன் நீங்கள் நினச்சா இந்த வீடியோ கமெண்ட்டில் இந்த கேள்வியும் பதில் தேவை அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ கார்த்திகிட்ட கேட்டு அதுக்கான ஆன்சர் நாங்கள் உங்களுக்கு சொல்கிறோம். இல்லை இன்னொரு வீடியோ கூட நாங்கள் ஷூட் பண்ணுறோம். தேங்க்யூ ஸோ மச்.